விஷயத்தை கனெக்ட் பண்ணி சொல்லும் போது அது அதனோட ரீச் வேற மாதிரி இருக்கு. இப்போ நான் ரீசெண்டா பார்த்த ஒரு படத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன், பைசன். ட்ரெமாண்டஸ், வண்டர்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரியான ஒரு மூவி. மாரி செல்வராஜுக்கான எதிர்ப்பு அது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு ஒரு உண்மையான படைப்பை வந்து இப்படிதான் பார்க்கணும். ஒரு என்டர்டைன்மெண்ட் தானே. அந்த என்டர்டைன்மெண்ட்ல ஒருத்தருடைய வாழ்க்கை இந்த அளவுல இருக்கு, இந்த அளவுல இருந்த வாழ்க்கை இந்த இடத்துக்கு வந்திருக்கு. வண்டர்ஃபுல் மேக்கிங். இந்த ஒவ்வொரு டீம் ஒவ்வொரு ஃப்ரேம் பார்த்து சில மாதிரி செதுக்கியிருக்காங்க. ஹாலிவுட் லெவலுக்கு மேக்கிங் ஸ்டைல வந்து பண்ண முடியும் அப்படின்னா, இதை வச்சு நான் ஹாலிவுட் ஸ்டைல்னு சொல்றேன்னா, தமிழ் சினிமாலையும் சரி, இந்திய சினிமாலையும் சரி, ஸ்போர்ட்ஸை மையமா வச்சு கிட்டத்தட்ட ஒரு 20-25 படங்களுக்கு மேல வந்திருக்கும். பாக்ஸிங், ஃபுட்பால், பெண்களோட கிரிக்கெட், இதெல்லாம் வச்சு ஏகப்பட்ட படம் வந்து எல்லாமே அந்த ஒரு ஃபைனல் இதுக்கு வந்து ஒரு சக்சஸ் இதை நோக்கி போற மாதிரியான படங்கள் தான். அதே சேம் கான்செப்ட்ல ஏன் கபடின்ற ஒரு கான்செப்ட் வச்சு ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணிருப்பாங்க, வெண்ணிலா கபடி குழு. அதுவும் சூப்பர் டூப்பர் ஹிட். அதே ஸ்போர்ட்டை வச்சு சொல்றாரு, பிளாக் பஸ்டரா இருக்கு. மக்களுக்கு இந்த மாதிரியான எனர்ஜெட்டிக் மோட்டிவேஷனல் மூவிஸ் தேவைப்படுது. அந்த ஆங்கிள் தான் பார்க்கணும் ஒழிய ரிலிஜியன் கேஸ்ட வந்து இது பண்ணி போறாங்க அப்படின்ற ஆங்கிள் பார்க்க கூடாதுன்றது என்னோட கருத்து. 3 செகண்ட் ஷாட்ல 3 விதமான ஸ்டோரி அவர் சொல்ல போறாருன்றத வந்து பொயட்டிக்கா சொல்லி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிப்பாரு. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் இந்த டேலண்ட் வராது. கேஸ்ட்ன்ற ஒரு விஷயத்த அண்டர்லைன் பண்ணாம ஒரு படைப்பை கொடுக்குறாரு அப்படின்னா இன்னும் பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும் அப்படின்றது என்னோட ஒரு என்னால எங்கேயும் ஃபீல் பண்ண முடியலன்னு சொல்லியிருந்தேன். மக்களோட கருத்து நிறைய பேர் அதை போஸ்ட் பண்ணதுனால இதுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அப்படின்னு சொல்ல போனா, ஒருத்தர் ஒரு இடத்தை அடையணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா தன்னிடம் இழப்பதற்கு எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு மனநிலையோட அத்தனை இழப்புகள் வந்தாலும் அதையும் தாங்கிக் கொள்ளும் ஒரு சூழ்நிலையோட இருக்கக்கூடிய ஒரு காமன் மேனுடைய ஒரு ஸ்டோரி தான் இது அப்படின்னு நான் பார்க்கிறேன். மார்க்கெட் ரிலேட்டடா எங்கேயும் நான் சொல்லணும்னு எனக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வரல. பட் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் அப்படின்றது மட்டும் தெரியுது. மோட்டிவேஷனல் மூவி, அதுதான் என்னோட மைண்ட்ல. தேங்க்யூ ஆல்.